ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய ஹோம் ரெமடிஸ் இப்போ நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் கலரை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஹோம் ரெமடி தாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த க்ரீமும் அதுக்கப்புறம் இதோட ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக் போட்டாவே போதும். சூப்பரான ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஸ்கின் கலர் நல்லா இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க அந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேங்க. என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் கொடுப்பாங்கள பச்சரிசி, அந்த அரிசி தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த பச்சரிசி இருக்கோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு பச்சரிசி மட்டும் தாங்க சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பச்சரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க. அடுத்து 3வது டைம் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது அந்த அரிசி ஊறுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற போகிறதில்ல, இதே தண்ணி வச்சு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் 3வதாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு, இது கூட ஒரு 4 பாதாமையும் சேர்த்து ஊற வைக்க போகிறாங்க. இந்த ரைஸ் கூட பாதாமும் சேர்த்து ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா பாதாம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே கலர் கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை, 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஊறி இருக்கு. இப்போ இதில் பாதாமை எடுத்து தோலை மட்டும் தனியாக உரித்து எடுத்துக்கலாங்க. அதாவது தோல் நமக்கு தேவையில்லை, தோலை தனியாக உரித்து எடுத்துகிட்டு பாதாமையும் இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்துடலாம். அரிசியும் பாதாமையும் சேர்த்துட்டு நம்மளால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு வடிகட்டி வச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அதாவது ஒரு டைம் நம்ம வடிகட்டக்கூடாதுங்க, இதை 2 டைம் நம்ம வடிகட்டி எடுக்கணும். நம்ம எதுக்கு 2 டைம் வடிகட்டி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் போலவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 2 டைம் வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டைம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்ததை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஏன்னா இது ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கைவிடாமல் கிளற ஆரம்பிக்கணும். அதனால் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காகி வந்துடும். கொஞ்சம் கட்டி கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குன்னு அந்த சூட்டோடே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி ஃபைன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா எந்த அளவுக்கு திக்காயிருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு க்ரீமு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. இப்போது அடுத்தடுத்து சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கணுங்க, 1 பை 1. அடுத்து நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் தாங்க. இது ரெடிமேட் கற்றாழை ஜெல் தான். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு பொருளையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. அதுதான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் தாங்க. நான் ஸ்ப்ரே டைப்பில் வச்சுருக்கிறதுனால நான் ஓப்பன் பண்ணி இது சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலுங்க. நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சல்ஸுங்க. இது மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இதுலேருந்து 2 நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 2 கேப்சல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கேப்சல்ஸும் ஆட் பண்ண பிறகு நல்லா ஃபைனாக இன்னொரு தடவை ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு க்ரீம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க.
நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு க்ரீம் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குண்டு. நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் போலவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. சூப்பரான ரைஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸில். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வந்து கழுவி காய வச்சுருக்கேன். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு 3 பேருக்கு 10 நாளைக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் மட்டுமே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி போட்டால் கூட போதும். நான் வந்து எனக்கும் என் பசங்களுக்கும் சேர்த்து ஒரு 10 நாளைக்கு வர மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்கள் 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நைட் டைமில் இதை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நைட் டைமில் வந்து இதை நம்ம முகத்துக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி லேசாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கூட படுக்க போயிடலாங்க. இது வந்து அந்த அளவுக்கு வந்து நரநரப்பாலாம் இருக்காது. ஏன்னா இதை நம்ம ஸ்மூத்தாக ரெடி பண்ணியிருக்கோம் க்ரீம் டெக்ஸ்சர்லேயே. அதனால் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட்டு படுக்க போயிட்டு காலையில் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பகல் டைமில்குள்ளே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நைட் டைமில் போடுறது ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லேசாக எடுத்து அப்ளை பண்ணேன். இது வந்து நமக்கு ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்காதுங்க. நம்ம க்ரீம் டெக்ஸ்சருக்கே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோங்க. அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. அதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான பொருட்கள் தாங்க. அதனால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு 1 வீக் ட்ரை பண்ணும்போதே தொடர்ந்து ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 மந்த்தாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே நம்ம ஒரு நாள் போட்டோடனே வந்து அதோட ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஆனால் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கடைகளில் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விடவும் இந்த நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற க்ரீம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் தாங்க. இது கூடவே ஒரு சிம்பிளான ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இதையுமே நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேங்க. அது கூடவே வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. அரிசி மாவு பாலும் 2 மட்டும்தான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆயிருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லேசாக வந்து மசாஜ் கொடுத்த மாதிரி நம்ம அப்படியே வந்து கழுவிக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணலாங்க. ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மசாஜ் கொடுத்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணோன்னே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த அரிசி மாவு ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லாவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட ஹனி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு பால் ஹனி 3மே வந்து சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பொருட்கள் மட்டும் தான் வச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை மட்டும் அதாவது கையில் இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்குங்க. மற்ற இடங்களை காட்டியும் கை மட்டும் கருப்பாக இருக்கும் வெயில் படுறதுனால. அந்த மாதிரி கை கருப்பு அப்புறம் முகம் வந்து கருத்து போனவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது அந்த கருமையெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன ஹோம் ரெமடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.